ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் கை கால் சரியில்லாத மனிதர்களை, வாய் பேச முடியாதவர்களை, காது கேட்காதவர்களை, கண் தெரியாதவர்கள் என்று பலவிதமான குறைகளோடு இருக்கின்ற பல மக்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பேசவும் நடக்க முடியாத மனுஷர்களுக்கு அருள் புரிஞ்சு பேச்சு குறைபாட்டை நீக்கிற பேசும் பெருமாள் காஞ்சிபுரம் அருகில் உள்ள கூழமந்தட்ட கிராமத்தில் இருந்து அருள் புரிகின்றார். இந்த கிராமமானது காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பேசும் பெருமாள் என்ற பெயரில் காட்சியளிக்கின்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பு 12 அடி உயர மகாவிஷ்ணு சிலை பூமியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாம். இந்த பெருமாள் பேசும் பெருமாள் என்று பக்தர்களின் அழைப்புக்கிணங்க கூழமந்தல் என்னும் ஊரில் கோயில் கொண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. கூழம் என்ற பண்டை சொல்லுக்கு திலம், திலகம், கூழகம் அப்படின்ற பேரெல்லாம் இருக்குது. பந்தர் என்ற சொல்லுக்கு ஓடும் சாலை என்ற பொருள் உண்டு. பல்லவர்களின் தலைநகரான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால சோழர்களின் தலைநகரமான கும்பகோணம் அருகிலுள்ள பழையாறை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற நகர்களுக்கு இந்த ஊர் வழியாக நெடுஞ்சாலை இருந்ததாகவும், இங்கு போன்ற பயிர்கள் நிரம்ப விளைந்ததால் கூழம் ப்ளஸ் பந்தர் என்பது கூழம் பந்தர் என்றாகி பின்னர் கூழமந்தல் என்று பெயர் உண்டானதாக சொல்லப்படுகின்றது. கங்கை கொண்ட சோழீஸ்வரம் சிவன் கோயில் கட்டப்பட்ட காலத்திலே, அதாவது கிபி 1012 முதல் 1044 உண்டான காலத்தில் பேசும் பெருமாள் கோயிலும் கட்டப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே பெருமாள் முன்பு நின்று நோக்கினால் பெருமாள் கருணையுடன் நம்மை நோக்கி புன்முறுடன் பேசுவது போன்ற சிறப்பு அமையப்பெற்றிருக்கின்றது. பெரும் புகழ்பெற்ற இந்த கோயிலில் சித்திரை முதல் நாள் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், கருட சேவை, ஆனி திருமஞ்சனம், திருவாடிப்பூரம், கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி 5 சனிக்கிழமைகள், தீபாவளி, விஷ்ணு கார்த்திகை தீபம், வைகுண்ட ஏகாதசி, கூடாரவல்லி, தைப்பொங்கல், தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற நாட்களில் விசேஷ நாட்களாக கருதப்படுகின்றது. இவை தவிர பிரதிவாரம் சனிக்கிழமை நோறும் சிறப்பு திருமணம் நடைபெறுகின்றது. தமிழ்நாடு தேசம் மற்றும் இந்த திருக்கோயிலை பற்றி தாங்கள் அறிந்து கொண்டதை விட்டு இந்த திருக்கோயிலை தவறாமல் தரிசித்து நன்மை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். வாருங்கள் நண்பர்களே, இந்த தரிசனத்தை நாமளும் காணலாம். நன்றி, வணக்கம். அச்சுத அமரரே இச்சுவை தவிரையான் போய் இதிரலோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே.
இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.